من يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أدبني ربي فأحسن تأديبي، وعلمني ربي فأحسن تعليمي، أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த உயர்ந்த மஜ்லிஸிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சனது வழங்கி துஆ செய்ய இருக்கிற ஹஜ்ரத் அஹ்மத் பரக்காத்துவும், தலைமை ஏற்றிருக்கிற கல்லூரியின் முதல்வர் கண்பிற்குரிய முகமது அலி பாக்கவே திறந்தவர்கள், இதற்கு முன்னாலே அழகிய உரை தந்து அமர்ந்திருக்கிற அத்திக்கடை வாஹித் ஃபாத்திமா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர், சங்கைக்குரிய எங்களின் சகோதரர் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள், முன்னிலை வகித்து விழாவை நெறிப்படுத்தி நடத்துகிற மன்னோடுலா சபையினுடைய மாண்பார்ந்த நிர்வாகிகள், இங்கே பங்கேற்றிருக்கிற பல்வேறு மார்க்க அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள், நிர்வாகிகள், விழாவிற்கு தங்களது வருகையின் மூலம் சிறப்பு சேர்த்திருக்கிற உலமா பெருமக்கள், பட்டு பெறக்கூடிய அன்பு மௌலவி சகோதரர்கள், அவர்களின் பெற்றோர் உறவினர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் நம்முடைய அப்துல் ரஹீம் ஹஜ்ரத் அவர்கள் குறிப்பிட்டது போல, பாரம்பரிய செழுமை மிக்க அரபிக் கல்லூரி மன்பாவுலா அரபிக் கல்லூரிகளின் வரலாற்றில் தமிழகத்தில் நூற்றாண்டை கடந்த கல்லூரிகள் என்பது ஒரு 10 சொல்லலாம். மீதி எல்லாம் அதற்கு கீழே உள்ளவை. நூற்றாண்டை கடந்த கல்லூரிகளில் கிழக்கரை அருசியாவில் தொடங்கி பக்கையாத்து சாலிஹாத், லால்பேட்டை மன்மூல் அன்வார், நீடூர் மிஸ்பாகுல் ஹுதா, புதக்குடி, கூத்தாநல்லூர் மன்மூல் ஹுதா என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய கல்லூரிகளில் 133 ஆண்டை இந்த கல்லூரி இப்போது நிறைவு செய்திருக்கிறது. 133 வருஷமாக இந்த கல்வி ஸ்தாபனத்திலே ஆசிரியர்களாய், நாசர்களாய் பணியாற்றிய அத்தனை பெருமக்களையும், 133 வருஷமாய் இதனுடைய வகுப்பு சங்கத்தியராய், நிர்வாக பெருமக்களாய், மன்னோருலா சபையினுடைய அங்கத்தினர்களாய் 133 வருடங்களாய் இருந்து சேவையாற்றிய இத்தனை பேரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவர்களுக்கு நல்ல கைது தவாபை ஜசீலை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. 77வது மௌலவி ஆலிம் பட்டமளிப்பு விழாவை இன்றைக்கு நடத்துகிறார்கள். 77 பட்டமளிப்பு விழாக்களின் மூலம் தமிழகத்திற்கு சற்றேறக்குறைய 500க்கும் மேற்பட்ட உலவி மௌலவிகளை சமுதாயத்திற்கு தந்திருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்ட உலவி ஆலிம் பெருமக்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகத்தில் தமிழ் முஸ்லிம்கள் வாழுகிற இடமெல்லாம் விரவி பரவி நின்று
மகத்தான மார்க்க பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த அத்தனை பேரையும் பொருந்திக் கொள்வானாக. நான் குறை சொல்லி துவங்கவில்லை. 133 வருஷம் ஒரு கல்லூரிக்கு கடந்து விடுகிற போது, 77 பட்டமளிப்பு விழாக்கள் கடந்து விடுகிற போது, பொதுவாக எல்லாரும் எங்களை போன்ற வெளியில இருப்பவர்கள் நினைப்பது உண்டு. என்னன்னா, நேற்றைக்கு காலை இந்த நேரத்திலே நான் லால்பேட்டை பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். 1000த்திற்கும் மேற்பட்ட மௌலவிகளை 161வது ஆண்டு நிறைவு விழா நேற்று அங்கே, 80வது பட்டமளிப்பு விழா நேற்று அங்கே. 1000த்திற்கும் மேற்பட்ட மௌலவிகளில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல் லால்பேட்டையை சொந்த ஊராக கொண்டவர்கள். அப்படியானால் இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. 133 வருஷ காலம் அன்போடு விழா நடைபெற்று வருகிறது என்றால், கூத்தாநல்லூரில் வீடுகள் தோறும் தெருக்கள் தோறும் உலவி உலமாக்கள் இருப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வருகிறது. கூத்தாநல்லூரை சொந்த ஊராக கொண்ட உலமா பெருமக்கள் எத்தனை பேர் என்று எனக்கு தெரியவில்லை. அதில் உலவி உலமாக்கள் எத்தனை பேர் என்று தெரியவில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இங்க அதிகமா ஓதுறது இல்லை அப்படின்ற செய்தி மட்டும் கிடைக்கிறது. உண்மைதானே? அதாவது ஆலிம்களை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை இங்க இருக்காது, ஃபேக்டரி இங்க இருக்காது. உலகத்துல உங்களுக்கு துபாய்க்கு வேணாலும் நாங்க கூத்தாநல்லூர்ல இருந்து ஆலிம் தரோம், அபுதாபிக்கு வேணாலும் தரோம், லண்டனுக்கு வேணாலும் தரோம், தமிழகத்தின் குக்கிராமங்களில இருந்து பெருநகரங்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் தர்றோம். ஆனா எங்க ஊர்ல நாங்க ஆலிமாக மாட்டோம் என்பது அவ்வளவு ஒரு நல்ல செய்தி அல்ல என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் இந்த நேரத்தில் தர வேண்டும். அடிக்கடி உலமாக்கள் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். அதாவது 84,000 லிட்டர் அல்லது சமயங்கள்ல 5,04,000 லிட்டர் பெட்ரோலை ஏற்றிக்கிட்டு டேங்க் லாரி போகுமா. டேங்க் இருக்குல்ல, பாரத் பெட்ரோலியம் அது இதெல்லாம் டேங்க் லாரி பார்த்துருக்கும், பெருசா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அத்தனை ஆயிரம் அத்தனை லட்சக்கணக்கான லிட்டர் பெட்ரோல் வண்டி ரோட்ல நடுவுல நின்றுமா பெட்ரோல் இல்லாம. ஏன்னா நடு ரோட்ல நிறுத்திருக்கீங்க, வண்டியில பெட்ரோல் இல்ல. 5 லட்சம் லிட்டர் பெட்ரோல் வச்சிருக்கிற வண்டியில அது பின்னாடி இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கு பெட்ரோல் இல்லை. உங்களுக்கு புரிய வேண்டும் நினைக்கிறேன். நாங்கள் நிறைய உலமாக்களை உருவாக்கி இருக்கிறோம் என்று கூத்தாநல்லூர் பெருமைப்படலாம். ஆனால் கூத்தாநல்லூருக்கு பெட்ரோல் இல்லை என்றால் எத்தனை பேர் இந்த ஊரில் மௌலவிகளாக உலவி உலமாக்கள்ல எத்தனை பேர் இருப்பார்கள் தெரியுமா? ஒரு 50-60 உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அநேகமா அதற்கு மருத்துவங்களை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, உலமாக்களை உருவாக்குகிற கேந்திரம் எந்த ஊரில் இருக்கிறதோ முதலில் அந்த ஊரில் உலமாக்களை நிறைய உருவாக்க வேண்டும். இந்த விஷயத்தில் லால்பேட்டையில் வீடுகள் தோறும் நான் பார்க்க முடிகிறது. மீண்டும் அப்படி ஒரு எழுச்சி கூத்தாநல்லூரை சொந்த ஊராக கொண்டவர்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்கிற என் அவாவை சொல்லுவதற்கு தான் இந்த செய்தியை முன்வைக்கிறேன், ஒழிய குறையாக அல்ல. ஒரு நூற்றாண்டு கடந்த கல்லூரி ஒரு ஊர்ல இருக்கிறதுன்னா பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் தமிழ்நாட்டுல பெரிய மதரசா இருக்கோ அதை சுத்தி அந்த மாவட்டம் பூரா அங்க ஓதுனவங்க தான் வேலையில உட்கார்ந்துருப்பாங்க, அங்க ஓதுனவங்க தான் உட்கார்ந்துருப்பாங்க, பெரும்பாலும் அங்கதான் இருக்கு. அந்த மதரசா இருக்கிற இடத்துல பூரா மல்பைகள், இந்த மதரசா இருக்கிற இடத்துல பூரா தாவூதிகள், அந்த மாவட்டத்துல பூரா மிஸ்பாயிகள். என்ன அப்படின்னா, ஒரு மதரசா உருவாகிற இடத்தில் அந்த மதரசா தேவையான அந்த மாவட்டத்திற்கு தேவையான மார்க்க சேவைகளை செய்யக்கூடிய உலமா பெருமக்களை உருவாக்கி தருவார். மன்போருல்லா சபையினுடைய இப்போதைய நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், இதனுடைய வளர்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் இருப்பதால் நான் இந்த சபையில சொல்லுகிறேன், மதரசாக்களை நடத்துகிற நிர்வகிக்கிற பாக்கியம் என்பது பெரும் பாக்கியம். அவர் பெரிய ஆளு, எங்க மதரசாக்கு நிர்வாகியா இருக்கார், தவறு. அவர் மதரசாவிலே நிர்வாகியாக இருக்கிறார், எனவே அவர் பெரிய மனிதர், அவ்வளவுதான்.
மதரசாவை நிர்வகிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எத்தனையோ பேர் இருக்க உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது ஒரு பெரும் பாக்கியம். மதரசாக்கள் என்பது இந்த உம்மத்தினுடைய உயிர் நாடிகள். துவக்க காலத்திலிருந்து இன்றைக்கு மார்க்க பணிகளை நிறைய பேர் செய்கிறார்கள். நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம், இஸ்லாமிய அழைப்பு தருகிறோம், நிறைய செய்கிறார்கள். ஆனால் ஒன்று, 1400 வருஷமாக இந்த மண்ணில் மார்க்க பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது மதரசாக்கள். சில இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரங்களை மேற்கொள்ளுகிற பல பேர் உருவாகி 100 வருஷமாயிருக்க, 200 வருஷமாக 1400 வருஷமாக மார்க்கத்தை வழிநடத்தியது யார்? வழிநெடுகிலும் இதை பரப்பியது யார்? இந்த பங்களிப்பை, மகத்தான பங்கை செய்தது நிச்சயமாக அரபு கல்லூரிகள், மதரசாக்கள். ஒரு மதரசா கூட இல்ல. மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், நாம் ஒன்று கூட இடமில்லை, வகியை சொல்ல இடமில்லை, வரும் வகியை உங்களுக்கு ஓதி காட்ட ஒரு இடமில்லை. ஒரு 16 வயது பையன், அவருக்கு அருக்கம் என்று பெயர். அவர் எந்திரிச்சார், அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, அருக்கமுடைய மகனாகிய அருக்கம் நான் சொல்லுகிறேன், அருக்கம் என் வீட்டை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். முதலாக அவர் வீட்டை அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்கிறார். அருக்கமுடைய வீடு ஆனது, எழுதுவார்கள் உலமா பெருமக்கள், இஸ்லாமிய வரலாற்றின் முதல் மதரசா மக்காவில் மதரசா அர்க்கம். அந்த அர்க்கம் மதரசாவிலே வைத்துத்தான் மிக முக்கியமான சஹாபா பெருமக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவின் இஸ்லாம் அந்த மதரசாவுக்குள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இஸ்லாம் அந்த மதரசாவுக்குள். ஒரு சின்ன மதரசாவாக மக்காவிலே தொடங்கிய அர்க்கம் மதரசா இந்த உலகத்தின் முதல் மதரசா. அடுத்த மதரசா எங்களும் நானும் நன்கறிந்து வைத்திருக்கிற மதீனாவினுடைய திண்ணை மதரசா, மதரசத்து சுஃபா என்ற பெயர். அதிலே படித்த மாணாக்கர்களுக்கு அஸ்ஹாபு சுஃபா என்ற பெயர். அந்த திண்ணை தோழர்கள் வழியாகவே இந்த உலகத்திற்கு ஷரியத் கிடைத்தது, இல்மு கிடைத்தது, நுபுவத்தினுடைய மிச்சங்கள் எல்லாம் கிடைத்தது. அந்த திண்ணை மதரசா இரண்டாவது மதரசா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணிலே இருந்து விடைபெற்று போகிற போது யாரை நம்பியும் அவர்கள் வஃபாத்தாகவில்லை, இந்த மதரசாவை தவிர. இந்த மார்க்கத்தை கொண்டு போய் உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் 8 திக்கிலும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெருமானார் எந்த மீடியாவையும் விட்டு போகவில்லை. அவர்களுக்கு தெரிந்த, அவர்கள் உருவாக்கி, அவர்கள் செம்மைப்படுத்திய திண்ணை மதரசாவும் அதனுடைய மாணவர்களும் இந்த மார்க்கத்தை வளர்க்க போதுமானவர்கள் என்கிற மனப்பான்மை, சிந்தனை அவர்களுக்கு இருந்தது. அப்படியே நடந்தது. யாரும் கால் வைக்காத இடமெல்லாம், உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் போய் அந்த திண்ணை மதரசாவிலே ஓதியவர்கள் தான் மார்க்கத்தை சேர்ந்தார்கள். ஆப்பிரிக்காவினுடைய கடைக்கோடியில், இன்றைக்கு இருக்கிற நவீன ஐரோப்பிய கண்டங்களில் எத்தனை இடங்களில் எல்லாம் இஸ்லாமிய வாசம் கூட இல்லாமல் இருந்ததோ அந்த இடத்திற்கெல்லாம் உண்மை தௌஹீதை எடுத்துக்கொண்டு அந்த நாட்டிலே போய் புகுந்தவர்கள் யார் தெரியுமா? அந்த திண்ணை மதரசாவின் ஒரு ஓரத்தில் அமர்ந்து பாடம் படித்த பெருமக்கள் தான் இந்த வேலைகளை எல்லாம் செய்தார். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி விட்டு போனது, இந்த மார்க்கத்தை கொண்டு போய் அவர்கள் சேர்த்துவார்கள் என்று நினைத்ததெல்லாம் மதரசாக்கள் தான். இன்னைக்கு மார்க்க பிரச்சாரம் செய்யற நடிகர்கள் ஸ்டார்ட் ஆகி 100 வருஷம் ஆச்சு, 200 வருஷம் ஆச்சு. நாங்கள் அவர்களிடமெல்லாம் கேட்கிறோம், 1200 வருஷ ஷரியத்தை இஸ்லாமியாவை யார் பாதுகாத்தது? யார் கொண்டு போய் சேர்த்தது? யார் பேசல? யாரும் இல்லை. மதரசாக்கள் மட்டும்தான். எதனால் மதரசா ஊக்குவிக்கப்பட வேண்டும்? ஏன் அதனுடைய மாணவர்களும் ஆசிரியர்களும் நிர்வாகிகளும் மாண்பிற்குரியவர்களாக நிறுத்தப்படுகிறார்கள் என்றால், இஸ்லாமிய வரலாற்றினுடைய மிகப்பெரிய மீடியா அரபிக் கல்லூரிகள் மாத்திரம்தான். 2 நூற்றாண்டு தான். 3வது நூற்றாண்டிலே ஜாமியுல் அஸ்ஹர் கைரோவிலே தொடங்கி விட்டது உலகளாவிய இஸ்லாமிய அழைப்பு மையம். இன்றைக்கு வரையும் ஜாமியுல் அஸ்ஹர் யூத நஸ்ராக்களின் பெரிய அச்சுறுத்தல். அந்த அரபிக் கல்லூரி ஓய வேண்டும் என்கிறார். 4வது நூற்றாண்டு பகதாதிலே நிஜாமியா தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பெரும் பெரும் மதரசாக்களை உருவாக்குவதை
அன்றைக்கு மிகப்பெரிய கனவாக இஸ்லாமிய சமுதாயம் நினைத்தது. அஸ்ஹர் தொடங்கியது 441, நிசாமியா தொடங்கியது. அது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பகதாதுல 30 மதரசா இருந்தது. 30 மதரசாவுக்கும் நிசாமியான்னு தான் பேர். 30 மதரசாவிலேயும் நூற்றுக்கணக்கான மௌலவிகள் உருவாகுவார்கள். யாருமே பகதாதுல இருக்க மாட்டாங்க. அப்ப இருக்கிற நிசாமியாவோட பாதுகான உன்ன நாட்டை சொல்லி அந்த மதரசா நிர்வாகம் அனுப்பி வைக்கும். நீ தூனுசுக்கு போ, நீ எத்தியோப்பியாவுக்கு போ, நீ ஸ்பெயினுக்கு போ. உலகத்தில் அந்த மதரசாக்களில் உருவான மௌலவிகளை உலகத்தின் நாலா பக்கத்திற்கும் அனுப்பி வைத்ததன் மூலம்தான் உலகத்திற்கு இஸ்லாம் சாத்தியமானது. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், மதரசாக்கள் தான் இந்த மண்ணில் மார்க்கத்தை ஒரு 1000 வருஷமாக பரப்பியதும் நிலைநிறுத்தியதும் சேவகம் செய்ததும் எல்லாமே மதரசாக்கள் தான். அதனால் தான் அந்த மதரசாக்கள் தொய்வில்லாமல் தொடருகிற வரை இஸ்லாமிய சமுதாயம் வளர்ச்சி பெறும் என்பது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வரலாற்றிலே படித்திருப்பீர்கள். தாத்தாரிய படையெடுப்புகள் போன ஊர்ல எல்லாம் அவங்க செஞ்ச ஃபர்ஸ்ட் வேலை மதரசாக அழிச்சிருந்தாங்க. பள்ளிவாசல அப்புறம் தான் அழிப்பாங்க. அங்க இருக்கிற ராணுவ தளவாடங்களை அப்புறம் தான் கை வைப்பாங்க. அங்க இருக்கிற தொழில்நுட்ப கேந்திரங்களை எல்லாம் அதுக்கப்புறம் தான் அழிப்பான். முதலில் என்ன செய்வான்? போன உடனே மதரசாவை அழிப்பான். மார்க்கத்தை அடுத்த கட்டத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்லக்கூடிய கூடங்கள் இவைகள் தான். இந்த அறிவு கூடங்களான கலை கூடங்களை தரைமட்டமாக்கினால் மட்டுமே இங்க இருக்கிற இஸ்லாமிய ஆளுமைகளை அழிக்க முடியும் என்பது தாத்தாரிகளுக்கு தெரிந்திருக்கிறது. ஏன் ஆங்கிலேயருக்கு தெரிந்திருக்கிறது. இந்த நாட்டில் சுதந்திர வரலாற்றில் 200 வருஷ காலத்தில் ஆங்கிலேய தரைமட்டமாக்கிய மதரசாக்கள் நிறைய, குறிப்பாக நார்த் இந்தியாவில் எக்கச்சக்கமான மதரசாக்கள். மதரசா இல்மியா முழுக்க இடிக்கப்பட்டு கிதாபுகள் கொளுத்தப்பட்டு எல்லா கிதாபும் எரிந்து போனது. அன்றைக்கு தாத்தாரிகள் கிதாபுகளை அழித்த போது யூப்ரட்டிஸ் நதி கருப்பாக மை ஓடியது கிதாபுகளால் என்று சொல்லுவார்கள். இங்கே வடநாட்டிலே குறிப்பாக டெல்லி போன்ற நகரங்களில் சுற்றி இருந்த எல்லா மதரசாவையும் ஆங்கிலேயர் அழித்தார். ஆங்கிலேயருக்கு இந்தியாவினுடைய வளமிக்க இடங்களும் பொருட்களும் கனிம வளங்கள் எங்கிருக்கிறது என்பதெல்லாம் நன்கு தெரியும். ஆனால் அவன் அச்சுறுத்தல் முதலில் மதரசாக்கள். ஏன் தாத்தாரிகளுக்கு போக வேண்டும், ஆங்கிலேயர்களுக்கு போக வேண்டும்? இப்போது இருக்கிற ஒன்றிய அரசனுடைய கண்களில் கூட விளக்கெண்ணெய் ஊற்றிக் கொண்டு மதரசாவை கவனிக்கிறார்கள். அரசியல் பேசுவதாக நீங்கள் தயவு செய்து நினைக்க வேண்டாம். வேண்டுமென்றால் இதற்கு ஆன்மீக அரசியல் என்று நீங்கள் பெயர் வைத்துக் கொள்ளலாம். அஸ்ஸாமினுடைய சிஎம் சமீபத்தில் சொன்னார், மதரசா என்கிற வார்த்தை இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடாது. அஸ்ஸாம் சுமார் 460 மதரசாக்கள் அஸ்ஸாம் ஸ்டேட்ல இருக்கு. 250 மதரசாக்களை இன்னைக்கு கவர்மெண்ட் கையில் எடுத்திருக்கிறது. இன்னைக்கு அங்க நிலைமை என்ன தெரியுமா? அரபிக் கல்லூரியான மதரசாக்களை ராமாயணமும் மகாபாரதமும் ஒரு பாடமாக நடத்த வேண்டும். அங்க இருக்கிற நாசிர் முதல்வர் இருப்பார் இல்லையா, அவருடைய அறையில் அவருடைய இருக்கைக்கு பின்னாலே பிரதமரின் படமும் மாநில முதல்வரின் படமும் வைக்க வேண்டியது கட்டாயம். இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அரசாங்கம் அந்த மதரசாக்களை சுவாதீனம் செய்து கொள்ளுகிறது. அரசாங்கம் சொல்லுவதை எல்லாம் அந்த மதரசா செய்ய வேண்டும். வெகு விரைவில் மதரசா என்கிற வார்த்தை எடுக்கப்படும் என்று அந்த சிஎம் தெரிவித்திருக்கிறார். பள்ளிவாசல்களை மட்டும்தானே, வேற ஏதாவது பார்க்க வேண்டியது இல்லை. அவர்களுக்கு தெரியும், குழந்தை மதரசாவில இருந்து ஆலிம்களின் மதரசா வரைக்கும் அந்த மதரசா என்கிற வார்த்தை அவர்களுக்கு அலர்ஜி. அது இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாய வளர்ச்சியை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது என்பது எதிரிக்கு தெரிந்த அளவு இன்னும் நம்மளுக்கு தெரியல. என்னமோ மதரசா அவ்வளவுதான், சந்தா கேட்டா காசு கொடுத்துடலாம், சமயத்துல சாப்பாடு அனுப்பிச்சிடலாம், நம்ம வீட்டுல விசேஷமா இருந்தா இதோடு உங்கள் மதரசாவிற்கான கடமை முடிந்து விடுகிறது என்று நினைக்கிறீர்கள். நான் சொன்னது போல் உங்கள் வீட்டில இருந்த ஆளுங்கள் வரட்டும். நீங்க பாரிகளுக்கெல்லாம் ஓதி முடிச்சுட்டு கூட போங்க, வேண்டாம்னு சொல்லல. வெளிநாடுகளுக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், மார்க்கம் அதற்கு தடை இல்லை. ஆதி விட்டு ஹலாலான சம்பாத்தியத்தை மேற்கொள்ளலாம். என் குடும்பத்தில் ஒரு ஆலிம் இருக்கிறார், என் குடும்பத்தில் ஆபீஸ் இருக்கிறார்,
என்று சொல்லுகிற பெருமைக்குரிய விஷயம் வேண்டுமா இல்லையா? உலகத்தில் நீங்கள் எந்த படிப்புக்கு போனாலும் அத்துறையில் இருந்தவர்கள் சொன்னது போல ஒழுக்க மாண்புகளை போதிக்கிற கல்வி கூடங்கள் நிச்சயமாக இன்றைக்கு அருகிவிட்டது. ஒழுக்கத்தோடு மாணவர்களை உருவாக்குகிற கல்லூரிகளை சொல்லுங்கள். இங்கு மட்டும்தான் இவர்கள் படைப்பினங்களை பற்றி படிப்பதில்லை, படைத்தவனை பற்றி படிக்கிறார். படைத்தவனை பற்றிய ஞானம் போதிக்கிற இடம் அரபிக் கல்லூரி. அங்கெல்லாம் படைப்புகளை பற்றி சொல்லி தருவார்கள். பாட்டனி படிப்பீர்கள், ஜுவாலஜி படிப்பீர்கள், பயாலஜி படிப்பீர்கள், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாம் படிப்பீர்கள். எல்லாம் இந்த உலகத்தில் யாராவது ஒருவன் சொன்ன தத்துவமாக இருக்கும், யாராவது ஒருவன் உருவாக்கிய கோட்பாடாக இருக்கும். அவன் போன பிறகு அதுவும் மண்ணோடு மண்ணாகி போய்விடும். நீடித்து நின்று நினைக்கிற உண்மையாக எதுவும் இல்லை. காலமெல்லாம் படைத்தவரை பற்றி பேசக்கூடிய கல்லூரிகள் அரபு மதரசாக்கள் மட்டும்தான். அதே மாதிரி இன்னொன்று, நாங்க மட்டும்தான் ஊர்ஜிதமான விஷயத்தை ஓதி கொடுக்கிறோம், பேசுறோம். இந்த சந்தேகம் இதெல்லாம் இல்ல. நீங்க உலகத்துல எந்த டிபார்ட்மெண்ட்ல போய் படிச்சாலும் அது சந்தேகத்திற்கு இடமானது, ஊர்ஜிதம் ஆகாதது, நிரூபணங்களுக்கு அப்பாற்பட்டு அது ஒரு விதமான அமானுஷ்யங்களால், ஆரூடங்களால் கட்டமைக்கப்பட்டது. இங்க ஒரு ஆணிச்சா எந்த காலத்திலேயாவது ஆயிரத்தியோ அதிசயோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நான் போன வருஷம் சொன்னது இப்படி தப்பா போச்சு, சரியத்தினுடைய சட்டம் வேற, இப்ப கொஞ்சம் மாத்திக்கீங்க பேச வேண்டிய அவசியம் கியாமத்து வரையும் வராது. கியாமத்து வரைக்கும் அப்படி ஒண்ணு வராது. போன வாரம் ஒண்ணு சொல்லிட்டு இந்த வாரம் வருந்துகிறோம், இந்த பேப்பர்ல எல்லாம் போடுவான். ஒரு விஷயத்த போட்டுட்டு மருந்து அடுத்த நாள், முதல் நாள் கொட்டை எழுத்துல வரும், அடுத்த நாள் அதே கொட்டை எழுத்துல வருந்துகிறோம்னு வரணும்ல, வராது. எங்கேயாவது சந்து ஓரத்துல அந்த பெயர் மாற்ற லிஸ்ட் எல்லாம் இருக்கும், அந்த ஓரத்துல போட்டுருவாங்க ஆசிரியர் குறிப்பு வருந்துகிறோம் அப்படின்னு. சில பேர் அந்த முதல் நாள் பேர் ப்ரூஃப கூட மாற்ற மாட்டான், அப்படியே கூட போட்டுருவான். சில ஆளுங்கள் சொல்லி கேட்டிருக்கிற பேர் தெரியல, வேற முன்னால மத்திய அமைச்சர் முன்னால ஒரு தலைவர் இருந்தார், நல்ல மனிதர், அரசியல்வாதி, ஜெயபிரகாஷ் நாராயண் நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் நல்ல ஆள் தான். மும்பைல அட்மிட் பண்ணிருந்தாங்க, எவனோ போயிட்டாருன்னு பத்து விட்டாங்க. அப்போ பத்திரிகையில போட்டாங்க, மாண்புமிகு ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் மும்பை மருத்துவமனையில வைத்து அவர் உயிர் நீத்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கட்சிக்காரெல்லாம் சாயந்தரம் போன் போட்டு கத்துன்னு கத்தி, எப்படிடா நீ எங்க தலைவர் போறதுக்கு முன்னாடியே போயிட்டாருன்னு போட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டு இது பண்ணதுல மறுநாள் ஒரு பெட்டி செய்தியா வருந்துகிறோம்னு போட்டு, அவனுக்கு அதுக்கு கூட நேரம் இல்லையாட்டு இருக்கு. அவன் என்ன போட்டிருக்கான்னா, மாண்புமிகு மத்திய அமைச்சர் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கம்போஸ்ட்ல போய்விட்டதுங்கிறத மட்டும் எடுத்துட்டு இன்னமும் உயிரோடு இருக்கிறார் மட்டும்தான் மாத்திருக்கான். இந்த முன்னாடி பின்னாடி அதையெல்லாம் மாத்தல, அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் என்பதை. அதுக்கப்புறம் அதை விட மோசமாயிருச்சு அந்த பத்திரிகை நடந்த அடுத்த நாள். ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு வாபஸ் வாங்குவது என்பது ஷரியத்தின் இருப்பில் இல்லை. இனி கியாமத்து வரைக்கும் ஒரு ஆயத்து வாபஸ் வாங்கப்படாது. ஒரு நபி மொழி நாங்கள் தவறாக பிரிண்ட் செய்துட்டோம்னு சொல்லி, அது அல்லது காலாவதி ஆகிவிட்டதுன்னு சொல்லி, அல்லது இந்த காலத்திற்கு பொருந்தவில்லை என்று சொல்லி, அல்லது அறிவியல் நிரூபணங்களுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று சொல்லி ஒருபோதும் வாபஸ் வாங்க முடியாது. என்று சொல்லுவார்கள். உறுதிகளினுடைய அணிவகுப்பு தான் ஷரியத்தினுடைய இல்மு. உலகத்தில் மத்த எல்லாம் அல்லாஹ் சொல்லுவது போல மாலஹு பிஹி மின் இல்மின் இல்லத்திபாஅன், அவர்கள் எண்ணங்களை தான் வைத்திருக்கிறார்கள், அவர்களிடம் உறுதியான கல்வி அறிவு இல்லை, உறுதியான கல்வி கிடையாது. எனவே அரபிக் கல்லூரிகளில் படித்து தரப்படக்கூடிய ஞானம் படைத்தவரை பற்றிய ஞானம், அது போக உறுதி வாய்ந்தவைகளை பற்றிய ஞானம் மட்டுமல்ல. மதரசாக்கள்ல ஓதி கொடுக்கிற எல்லா கிதாபுகள் சுருக்கமாக அத்தனையும் போய், நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், அது முடிகிற இடம் அல்லாஹ்வாக இருக்கும், ரசூலாக இருக்கும். மனிதர்கள்ட்ட போய் முடியாது. நீங்கள் படிக்கிற எந்த படிப்பும் மனிதர்கள்ட்ட போய் முடியும்.
டிசைன்ஸ் படி நியூட்டன் நிற்பான் கடைசியில், அதுக்கப்புறம் யாரும் இல்ல. கலீலியோ நிற்பான், அதுக்கப்புறம் யாரும் இல்ல. ஆர்கிமிடிஸ் நிற்பான், அதுக்கப்புறம் யாரும் இல்ல. தத்துவத்தில் சாக்ரட்டிஸ் நிற்பான், அரிஸ்டாட்டில் நிற்பான், பிளாட்டோ நிற்பான். ஒவ்வொரு துறையிலேயும் யாராவது நிற்பான். அவனுக்கு அப்பால் யாரும் இல்லை. மனிதனாக படித்து மனிதனிலே போய் முடிகிற கல்விகளுக்கு இடையில் ரப்புல் ஆலமீனிடம் போய் முடிகிற ஒரு செய்தியை படித்துக் கொண்டிருப்பது ஷரியத்தினுடைய கல்லூரிகள். நாங்கள் படிப்பது ரசூலுல்லாவிடம் போய் முடியும். ரசூலுல்லாட்ட என்ன முடிஞ்சாலும் அது அல்லாட்ட முடிகிறதா தான் அர்த்தம். அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள், நபிகளார் வாய் திறந்து பேசுகிற எல்லாம் வஹிதான். இதுவோ இல்லா வஹ்யில் யூஹா. என்ன பேசினாலும் வஹிதான். எனவே படைத்த ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீனிடம் போய் முடிவடைகிற இல்மை பற்றி மட்டும்தான் இங்க படித்துக் கொடுக்கப்படுகிறது. ஓப்பனாவே சொல்றேனே, காசு பணம் மட்டும்தான் இங்க இருக்கிற இந்த பட்டம் வாங்குறவங்கள்ட்ட கம்மியா இருக்குங்க ஒழிய நிம்மதி, கௌரவம், அந்தஸ்து, மக்களுடைய பாசம், மக்களுக்கு இருக்கிற மரியாதை, ரப்புட்ட இருக்கக்கூடிய எல்லாத்திலையும் இவர்கள் உயர்ந்தவர்கள். என்ன பண்றது, துணியால பாக்கெட்ல எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்தாங்க நீ உயர்ந்தவன்னு முடிவு பண்றாங்க. ரப்பு எவ்வளவோ மரியாதைகளை உலமாக்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஒண்ணும் வேணாங்க, உலகத்துல எந்த படிப்பு எந்த பட்டமா இருந்தாலும் சரி, அவர் படிச்ச பட்டத்துக்காக போய் அவரை தனியா சந்திக்க போக மாட்டாங்க. ஹசரத் பாபுக்கு வருவாங்க. எங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல ஹசரத், சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். எங்க வந்தீங்க? இல்ல ஒரு முசாவா பண்ணிட்டு போலான்ட்டு வந்தேன், ஒரு துவா வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். இங்க நல்ல நாள் சாயந்தரம் 7 மணிக்கு நல்ல வீக் அவர்ல கன்சல்டேஷன்ல டாக்டர் உட்காந்துருப்பாரு. நீங்க நேரம் 7 மணிக்கு உள்ள போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன விஷயமா வந்தீங்க? சும்மா உங்களை பார்த்து. நீ லூசா? நான் டாக்டர் எல்லாம் கூட சொல்லல. டாக்டர்களோ இன்ஜினியர்களோ உயர் கல்வி மேதைகளோ யாரும் அவங்கள தனியா பார்க்கறதுக்கு எல்லாம் போனது இல்லையா? பேஷண்டா இருந்தாதான் டாக்டர்கிட்ட போவான். கட்டடம் கட்டுற வேலை இருந்தா இன்ஜினியர்கிட்ட போவான். கேஸ் பிரச்சனை இருந்தா லாயர்கிட்ட போவான். ஒண்ணுமே இல்லாம ஒரு லாயர்கிட்ட அவர் நல்ல இதுல உட்கார்ந்து இருக்கிறப்போ நீங்க அவருடைய சீட்ல சாயந்தரம் 7 மணிக்கு போய் என்ன விஷயமா வந்தீங்க? சும்மா உங்களை பாக்குறதுக்காக வந்தேன், கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே கையை கொடுத்தாலும் கிறுக்கு பையன்னு சொல்லுவான். நம்ம இந்த பக்கம் வெளியே வந்ததுக்கு உலகத்திலேயே போய் சந்தித்து விட்டு வர வேண்டும், பார்த்து விட்டு வர வேண்டும், கை கொடுத்து விட்டு வர வேண்டும், கட்டியடைந்து விட்டு வர வேண்டும். இது ரப்புல் ஆலமீன் 1400 வருஷமாக இந்த மார்க்க அறிஞர்களுக்கு மண்ணிலே தருகிற மரியாதை. உலகத்தில் எந்த நிம்மதியான வாழ்க்கை தேவையோ அதையெல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இவங்க மோதுறதுக்கு பிள்ளைங்க மதரசாவுக்கு வர்றது நீங்க கூப்பிட்டு அல்ல, அவங்க அம்மாத்த அனுப்பிச்சுட்டும் அல்ல, ரப்பு தேர்ந்தெடுத்து. அதற்கு சொன்ன மாதிரி சில பேர் எல்லாம் சின்ன வயசுலயே அடையாளம் கண்டு எடுக்கப்பட்டது. அவர்கள் பணியை தொடர்கிறார். நீங்கள் போய் கல்வியை தேடுங்கள் என்று பெருமானாருடைய உத்தரவு. அந்த உத்தரவு கொண்டு வந்து நிறுத்துகிறது. நீங்களெல்லாம் அடிக்கடி பிரபலமாக ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உத்லுபுல் இல்ம வலௌ பிஸ்ஸீன். என்ன அர்த்தம்? சீனா சென்றாயினும், நம்ம அடிக்கடி அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் சொல்றோம். சீனா சென்றாயினும் சீர்கல்வி கற்றுக் கொள்ளுங்கள்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எங்க உஸ்தாத் இதை எங்களுக்கு தப்புன்னு சொன்னாங்க. இந்த கருத்தியல் தவறுங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும். மன்புராவுடைய முன்னாள் ஆசிரியர் பெருந்தகை, எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை பிஎஸ்சி ஹஜரத் தாமத் பரக்காத் ஹஜரத் அவர்கள் சமீபத்துல வஃபாத்தானார். அல்லாஹ் அவர்களின் கபரை ஒளிவாக்குவானாமா. எங்க எல்லாத்துக்குமே உஸ்தாத் ஆகும். அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு 1 மாசத்திற்கு முன்பு நான் எழுதிய ஒரு புத்தகத்தினுடைய மதிப்புரை வாங்குவதற்காக ரொம்ப பேஷண்டா இருக்காங்க. மதிப்புரைன்னு ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்க போய் கேட்கறதுக்காக போய் உட்கார்ந்து இருக்கிறோம். எப்போது போனாலும் சில விஷயங்களை பேசுவாங்க. அப்போது பேசினாங்க. இந்த உத்லுபுல் இல்ம வலௌ பிஸ்ஸீன்னு சொல்றாங்களே, அதுக்கு அர்த்தம் சொல்லு. சரி, அர்த்தம் சொல்லு. நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி அர்த்தம் சொன்னோம். சீனா தேசம் சென்றாயினும் சீர்கல்வியை கற்றுக்கொள்ளும். இது இந்த கருத்து சரிதானவா? இது லாஜிக்கு ஒத்து வருதா?
ரசூலுல்லாஹ் மதீனால உட்கார்ந்துட்டு படிக்கிறதுக்கு எல்லாம் சீனாவுக்கு போங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? ஏன்னா இல்மு இருக்கிற இடம் மதீனா. உலகத்திற்கு இல்மை சப்ளை செய்கிற காசிமுல் இல்மு அமர்ந்திருக்கிற இடம் மதீனா. ஆனா நீ சீனா தேசம் போயாவது கத்துக்கோனா சீனாலே தான் உட்கார்ந்துருந்தான். இது எப்படி உனக்கு ஒத்து வர? நீ பயான்ல எல்லாம் பேசுறியே, ஒத்து வருதா? சீனா தேசம் போய் சீர்கல்வியை படிக்கணுங்கிற அந்த டாபிக், அந்த லாஜிக் கரெக்ட் தானவா? பொதுவாகவே சஹாபாக்களுடைய பாணியும் அதுதான். ரசூலுல்லாஹ் எதையாவது துவக்கி வச்சா அடுத்த ஒரு விஷயம் வெளியே வரப்போகுதுன்னு அல்லாஹ் ரசூலுஹு ஆலம்ட்டு உட்கார்ந்துருவாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கோம். நானும் என்னோடு இருக்கிற மௌலவிகள் மசத் சொன்னாங்க, உத்தரவுக்குள்ள ஐல்மா போட்டோம். அரபியில உலமாக்களுக்கு தெரியும், அரபியில லவ்வுக்கு பின்னால் காணைய கூணுவனுடைய ஒரு செய்தி மறைந்திருக்கும், ஒரு வெறுப்பும் வினைச்சொல் மறைந்திருக்கும். அதன்படி அர்த்தம் என்ன தெரியுமா? உத்தரவுல் இல்மா வலவ் குன்தும் பிஸ்ஸீன், நீங்கள் இல்மை வந்து படியுங்கள், நீங்கள் சீனாவில் இருந்தாலும். சீனா போயாகினும் அல்ல, நீங்கள் சீனாவில் இருந்தால். அன்றைக்கு இருக்கிற மதீனாவினுடைய அரபகத்தின் ஒரு ஓரத்திலே இருந்து சீனாவினுடைய ஏசியன் கண்ட்ரீஸினுடைய கடைசி பகுதியில இருக்கிற சீனா. நீ சீனாவிலேயே இருந்தாலும் இங்கு வந்து படித்துக் கொள் என்று அர்த்தம். சீனாவுக்கு போய் படி என்று அர்த்தம் அல்ல. கண்மூடும் நேரத்திலும் எங்களின் உஸ்தாத் சொல்லி தந்த ஞானம் உண்மையும் அதுதான். சீனாவில் அதையும் தாண்டி அகில உலகத்தினுடைய வருங்கால ஆளுமைகள் எல்லாம் மண்டியிட்டு அமர்ந்த இடம் ரசூலுல்லாஹ்விடம், அந்த திண்ணையிலே திண்ணை தோழர்களாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிருந்தாலும் ஷரியத்தினுடைய இல்மை தேடி வா என்றார்கள். அவன் தொலை தூரமான சீனாவில் இருந்தாலும் வர வேண்டும் என்றால் அன்புள்ளாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய தெருவில் இருந்து வரணுமா இல்லையா? இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற தெருவில் இருந்தெல்லாம் வரணுமா இல்லையா? உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஷரியத்தை படித்துக் கொள்ளுங்கள் என்பது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்று சொல்லி தந்தார்கள். அவர்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அந்த இல்மை படித்துக் கொடுக்கிற வேலையை தான் மதரசாக்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். மார்க்கத்தை பரப்பிய பணியில் உலமாக்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? குர்ஆனின் வழி நெடுகிலும் யூத மதத்தை கெடுத்தது அதனுடைய அறிஞர்கள் என்று அல்லாஹ் குற்றம் சாட்டுகிறார். கிறிஸ்தவ மதத்தை கெடுத்தது அதனுடைய ருஹ்பான்கள், அறிஞர்கள் என்று அல்லாஹ் குற்றம் சாட்டுகிறார். இந்த மார்க்கத்தை 1400 வருஷமாக தூக்கி நிறுத்தியது ஒரு ஆள். நான் திரும்ப கேட்கிறேன், அங்கிருந்து பாதிரிகள் இஸ்லாத்திலே சேருகிறார்கள், அங்கிருந்து யூத மதத்தினுடைய தேவாலயங்களின் பிரதிநிதிகள், மார்க்க அறிஞர்கள், அவங்க மார்க்கத்தை சேர்ந்தவங்க இஸ்லாத்திலே சேர்றாங்க. ஒரு ஆளும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியதா இதுவரைக்கும் உலகத்துல வரலாறு இல்லை. ஆளும் வெளியே போக முடியாது. ஆனால் இங்க வந்து எல்லா மதத்தின் அறிஞர், அது இங்கே தோன்றிய புத்த மதமாக இருந்தாலும் சரி, பலஸ்தீனில புறப்பட்ட கிறிஸ்தவமாக இருந்தாலும், இன்றைக்கு இருக்கிற யகூதிகளாக இருந்தாலும், அந்த மார்க்கத்தின் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இங்கே வருவார்கள். இங்கே இருக்கிற ஆளில் போக மாட்டான். காரணம், கரை கண்ட கல்வியான ரப்புல் ஆலமீனுடைய கல்வியை காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து விட்டார். நான் உலமாக்களின் அவசியத்தை, அரபு மதரசாக்களின் அவசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு கற்பனைக்கு சொல்ற ஆலிம் சாக்கள் இல்ல, மதரசாக்களும் இல்ல, உலமாக்களும் இல்ல. எல்லா அறமும் அழகா இருக்கும். இங்க அங்கங்க எல்லா அஜர்த்துமார்களும் உட்கார்ந்துட்டு திருப்பவே அறாம ஆளாக்கி விடுறான். நிறைய ஆளாளி இப்படி சொல்றாங்க, அது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கம்பெனில ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க, இது கூடுன்னு கொடுத்தாங்க. எத்தனை ஹராம்கள் ஹலாலாகிவிடும் தெரியுமா? தடுக்கப்பட்டதெல்லாம் ஆகுமாக்கப்பட்டு விடும். உலமாக்கள் மட்டும் இல்லை என்றார். நீங்க என்னென்ன கேள்வி கேட்கிறாங்க? இந்த முன்னாடி மூத்தா போன அஜித்துமார்கள்லாம் பாக்கியசாலிகள். அவங்களுக்கு எல்லாம் இந்த கேள்வி பிரச்சனையே வரல. சும்மா சாதாரணமா வெள்ளிக்கிழமை போய்க்கலாமா, இந்த நேரத்துல தொழுகலாமா, இப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அவங்களும் கூடும் கூடாதுன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஓதி இருக்கிறதே அறவர. முதல்ல முன்னாடி உள்ள உலமாக்களை போன்ற கல்வி கடல்கள் அல்ல நாம. அந்த கடலின் சில துணிகள் இங்க வந்துட்டு என்னென்ன கேள்வி, இப்படி இருந்தா கூடுமா, அப்படி இருந்தா கூடுமா. போன வாரம் ஒரு சென்னையில கேட்கப்பட்ட கேள்வி, குழந்தையை பெறாமல் தாய்ப்பாலை கொண்டு வருவதற்கு மருத்துவ வசதி இருக்கிறது. அப்படி ஒரு மார்பிலை பால் சுரக்கிற போது அந்த பாலை குடிக்கிற குழந்தைகளுக்கு பால் குடி சட்டம் எல்லாம் வருமா?
அப்படின்னு கேட்கிறான். இப்படி எல்லாம் இவன் கருவி என்னென்ன வளருதோ வளர வளர நம்மளே கொண்டுருவாங்க. என்னென்னமோ சில கேள்வி எல்லாம் சட்டைக்கு போடாமன்னு இருக்கும். என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்பான். ஹஜ்ஜில கல்வி எறியணும், ஜம்ரத்துல எங்க அலிம்சா சொல்லி கொடுத்தாரு. கல்வி இப்படி வச்சு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு எழுதி சொன்னாரு. நான் கையில கல்லு வைக்கல, என் பையன் உண்டியில வச்சு அடிச்சான், பரவாயில்லையா? அவன் விளையாட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கான் போது ஒவ்வொரு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு விட்டுருக்கான். சைத்தானுக்கு கொஞ்சம் வேகமா இல்ல. நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? கல்லு அவன் மேல படணும், அவ்வளவுதான், நீ எப்படியோ போடு போ. அதாவது விசித்திரமான கேள்வி எல்லாம் இங்கதான் வருதுங்கிற. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பெரிய ஆளு. அல்லாஹ் தஆலா கேள்வி பதில் சொல்றதுக்குன்னு அவரை படைச்சா போடுறது. அவருக்கு ஒரு இருக்கையில எப்பவும் உட்காருவார். காலையில ஒவ்வொரு வரைக்கும் 10 மணில இருந்து நிறைய கேள்வியா வரும். ஆனா அந்த மாதிரி ஆளுங்கள் இன்னைக்கு இல்ல. கேட்கிறவன் விதண்டாவாதமா கேட்டா விதண்டாவாதமாவே பதில் சொல்லுவார். கேட்கிறவன் தமாஷா கேட்டா தமாஷாவே சொல்லுவார். விவகாரமா கேட்டா விவகாரமாவே சொல்லுவார். சும்மாவாவது கேள்வி கேட்கணும்னு வரும். சில பேருக்கு அந்த மென்டாலிட்டி இருக்கு. என்ன தெரியுமா? கேள்வி ஐடியாவே இருக்காது. அஜத்தை பார்த்தோம்னா கேட்கலான்னு வரும். என்னமாவது ஒண்ணு கேட்போமே, இவருக்கும் ஏதாவது தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணுவோமே. அந்த அழிய திருத்தி எப்படின்னு பார்த்துருவோம். அப்படியெல்லாம் கேள்வி கேட்கறது உண்டு இல்லையா? ஷாஃபி அப்துல்லாஹி உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்துட்டு ஆத்துல குளிக்க போறப்போ ஆத்துல நின்றுட்டு இப்படாவை பார்த்து குளிக்கணுமா, வேற திசையை பார்த்து குளிக்கணுமா? ஷாஃபி சொல்றாங்க, துணி எங்க கட்டி வச்சிருக்கியோ அதை பார்த்துட்டு எவனாவது துணியை தூக்கி போட மாதிரி உன்னோட துணியை தூக்கி போயிடுவாங்க. அதனால நீ எந்த இப்படாவையும் பார்க்க வேணாம். துணியை கட்டி வச்சிருக்கல அந்த இடத்தை பார்த்து குளிச்சிருக்கு. என்னென்னமோ எனக்கு தெரியல, மனைவியை கட்டி வச்சுட்டாங்க, கொஞ்ச நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி, இப்பதான் பாக்குறேன் காடு லேசா நொண்டுது, நான் இன்னைக்கு தலா போடலான்னு இருக்கேன்னு சொன்னார் ஒருத்தர். ஷாஃபி மெதுவா சொன்னாங்க, குடும்பம் நடத்துறதா இருந்தா தொடர்ந்து நடத்தலாம். கல்யாணத்தின் மூலியமா ஓட்டப்பந்தய ஐடியா இருந்துச்சுன்னா தலா போட்டுரு. ஏன்னா நொண்டி புள்ளனால ஓட முடியாது. நீ ஓட்டப்பந்தயத்துக்கு கல்யாணம் நடத்தினியா இல்ல குடும்பம் நடத்துறக்காக? குடும்பம் நடத்துறா, பேசாம போய் நடத்துப்போம். ஷாஃபி அப்துல் சொந்த மகன்கிட்ட கயிறு வாங்க சொன்னாங்க. கயிறு வாங்கிட்டு வா, 5 முழம் நீளம் அந்த கயிறு வாங்கிட்டு வாட்டான். அவன் போக வேண்டியதானே. சில பேர் பெரிய ஆதிச்சாக்களுக்கு மகனா இருக்கிறவங்கள சில நேரம் கொஞ்சம் மந்தமா இருப்பாங்க. 5 முழம் நீளம் கயிறு வாங்கிட்டு வான உடனே நின்றுட்டு 5 முழம் நீளம் சரியா அகலம் எவ்வளவுன்னு கேட்டான். கைத்துக்கு அகலம் கேட்ட ஒரே ஆளி வினந்தா இருப்பான். என்ன பதில் சொல்ல முடியும்? எல்லாத்துலையும் கிண்டலாம் சொல்லிங்க. இப்ப சொன்னாரு, நீளம் 5 முழம், அகலம் நான் ஒன்ன பெத்த முசீபத்து எவ்வளவு அகலமோ அந்த அகலம். நான் பேசிட்டு இருந்தது என்னன்னா, மார்க்க அறிஞர்கள்ட்ட கேள்விகள் எக்கச்சக்கமாக வரும், நவீன காலத்துல வரும். உலமாக்கள் மட்டும் இல்லை என்று ஒரு கற்பனை செய்தால் எல்லா ஆறாமும் ஹலால் ஆகிடும். நான் இதற்கு முன்பும் உலமாக்கள் கலந்து கொண்ட 1-2 நிகழ்ச்சியை சொல்லி இருக்கிறேன். சென்னையில உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருவர், சீனியர் அட்வொகேட், அநேகமா இந்த ஊர்ல நிறைய பேருக்கு தெரியும், அவர் கான்டாக்ட்ல இருந்திருக்கார். சமீபத்துல மூத்தார். நான் பள்ளிவாசல் மெஹராப்ல வச்சு சொல்றேன், இது பொய் அல்ல உண்மை. அவரு ஆர்குமெண்ட் பண்றாரு கிட்ட. ஹஜ்ரத் குர்ஆன்ல மனைவிகளோடு உறவு வைத்துக் கொள்ளலாம், மலக்கத்து ஐமானுக்கும், வலது கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமை பெண்களோடு உறவு வைத்துக் கொள்ளலாம்னு வருது. அந்த அடிமை பெண்கள் இன்னைக்கு இருக்காங்களான்னு கேட்டார். இன்னைக்கு இல்ல. ஏன் ஹஜ்ரத்? நான் சொல்றது அட்வொகேட்டுங்கிறதுனால நான் லாஜிக்கா பேசுறத நினைக்க வேண்டாம். குர்ஆன்ல எக்கச்சக்கமான இடத்துல இந்த வார்த்தை வருது, உங்கள் வலக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமை பெண்கள். ஆனா எல்லாத்துலயுமே இன்னைக்கு இது அமல்ல இல்ல, இன்னைக்கு இது இல்ல, குர்ஆன் என்னைக்கோ உள்ளதை பத்தி சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்றது நல்லவா இருக்குது அப்படின்னு கேட்டாரு. இருந்தாலும் எங்கேயோ கை வைக்கிறது வர்றாருன்னு நமக்கு புரியல. சரிங்க ஆச்சார் சொல்லுங்க. இல்ல, அந்த அடிமை பெண்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடையாது, இனிமையாவது வரை அது இருக்க போறது இல்ல. அப்ப குர்ஆன் ஒரு பாஸ்ட், ஒரு லாங் ஏகோ உள்ள முன்னாடி உள்ள ஹிஸ்டரியை தான் பேசுது. இன்னைக்கு அது இல்லைன்னு சொல்றது என்னமோ அவ்வளவு குர்ஆனுக்கு உகந்ததுன்னு தெரியல. சரிங்க ஆச்சார், என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல, அந்த மாமலக்க தைமானுக்கு பதிலா
நம்ம வீடுகள்ல வேலை செய்யற பொம்பளை இருக்காங்கல்ல, சில நேரம் கணவன் இல்லாத விதவை பெண்கள் எல்லாம் வர்றாங்க. ஏன் மிக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம பாத்திரம் தைக்கிறதுக்கு, ஊடு கழுவுறதுக்கு, கூட்டுறதுக்கு 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ. ஏன் இந்த மனைவிகளோடு கைதட்டு மாதிரி தெரியுது, மனைவிகளோடு சேர்ந்து இந்த வழக்கரம் சொந்தமாக்கி கொள்ளுகிற அடிமை பெண்களுக்கு வேலைக்காரன் பெண்கள் அர்த்தம் வச்சுட்டோம்னா 2 விஷயம் இதுல. ஒண்ணு என்னன்னா, குர்ஆன் அப்டேட் உள்ள விஷயத்தை பத்தி மட்டும்தான் பேசுது, குர்ஆன் காலாவதியான விஷயத்தை பத்தி பேசல. அப்படிங்கிற குர்ஆனுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்படும். சில பேருக்கு மனைவி மூலமாக ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டியதற்கு பிறகு நெருங்க முடியாத சூழல் ஏற்படுகிற போது அவர்கள் இந்த அடிமை பெண்களை பயன்படுத்தியே சொல்லிட்டே போறாங்க. கேட்கலையா? வரிசையா அடிக்கிட்டே போய் நல்ல முடிவாயிடுச்சாங்க சொல்லுங்க, நான் அடுத்த வெள்ளிக்கிழமை வர்றேன், அதாவது வர்றதுக்குள்ள நான் எஸ்கேப். கொஞ்சம் நவுந்தம்னா குர்ஆன்ல உள்ள ஆயத்துகளுக்கு வேற மாதிரி அர்த்தம் வைத்து விடுவார். அதற்கு பிறகு ஒரு 2-3 உலமாக்கள் சேர்ந்து ஒரு ஒரு காபி ஷாப்ல உட்கார்ந்து 2 மணி நேரம் அவர்களோடு நாங்கள் பேசி, நான் சொல்ல வர்றது, ஷரீஅத்திலேயும் எதையாவது சொல்லி சட்டங்களை படைக்க மாற்ற தனக்கு தோதுமாக அதை இழுத்து கொள்ள எல்லா காலத்திலும் இருந்தார்கள், இப்போதும் இருக்கிறார். இதையெல்லாம் போகாமல் அந்த சட்டத்தில் இறுக்கத்தை தளர்த்தாமல் ஷரியத்தினுடைய சட்டத்தை அப்படியே பிடிவாதமாக வைத்துக் கொண்டிருக்கிற இடங்கள் எது தெரியுமா? அரபிக் கல்லூரிகளிலே இருக்கிற ஃபத்வா செக்ஷன்கள், அங்கிருக்கிற முஃப்திகள், நாசிர்கள், அங்கிருக்கிற உஸ்தாதுகள், இவர்களுக்கு இதைத்தான் ஓதி கொடுத்து அனுப்புகிறோம். எந்த காலத்திலும் தைமானமும் என்பதற்கு அடிமை பெண் என்றுதான் அர்த்தம். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றேன், அறிவில் என்ற பேர்ல கட்டதும் பேச ஆரம்பிச்சிருவான். உலமாக்கள் மட்டும் இல்லைன்னா, கேரளாவில ஒரு நீதிபதி பேசினான். ஜினா செஞ்சா கல்லறிந்து கொள்ளுவது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஓவரா தெரியுது. அநேகமா நான் நினைக்கிறேன், ஒரு தடவை செஞ்சவனுக்கு இப்படி இருக்காது. இஸ்லாம் அந்த அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாத மார்க்கம் இல்ல. அதையும் பழக்கமா செஞ்சு பல தடவை செஞ்சா அப்படின்னு அது இருக்கணும் இல்லைங்களா அப்படின்னு கேட்கிறான். கேட்டதற்கு பின்னால் குர்ஆனின் ஆயத்துக்கு இவனுடைய வியாக்கியானம் உள்ள இருக்கிறார், தன்னுடைய சொற்களை உள்ள வைக்கிறார். குர்ஆனின் ஏராளமான வசனங்களும் நபி மொழிகளின் ஏராளமான அறிவிப்புகளும் தங்களுக்கு தோல்வாக மாற்றப்படும், வளைக்கப்படும், குறைந்தபட்சம் மறுபரிசீலனையாவது செய்யப்படும். இந்த ஆபத்திலே இருந்து இந்த உம்மத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பது உலமாக்கள் மட்டும் தான் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 1400 வருஷம் இந்த பாரம்பரியத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நீங்க நோட்டீஸ் எல்லாம் பார்க்கணும், நான் கரெக்டா முடிச்சிருவேன். அவர் ஒரு டைம் சொல்லியிருக்காரு, அந்த டைம்ல முடிச்சிருவேன். அந்த டைம் என்னன்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், ஏன்னா கடியாரத்தையே பார்ப்பீங்க. சொன்னதே முடிச்சிருவோம். அன்பிற்குரியவர்களே, தங்களினுடைய நிலைகளுக்கு தோதுவாக சட்டங்களை உலமாக்கள் இல்லை என்றால் மாற்றி இருப்பார்கள். அந்த மாதிரி தமிழகத்திலே கூட மாற்றம் உட்பட்டவர்களையும் நாங்கள் பார்த்தோம். அதன் கடந்த அல்லாத சீரழிவுகளையும் இப்போது பார்க்கிறோம். குறிப்பா இதுல எல்லாம் மறைச்செல்லாம் இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். தௌஹீதின் பெயரை சொல்லிக் கொண்டு வாழ்நாள் சாதனையாகவே உலமாக்களை திட்டுவதை மட்டுமே வைத்திருந்த ஒரு பெரும் கூட்டம் 1000 வருஷ உலமாக்களை திட்டினார்கள். ஏதோ பக்கத்து தெருவில் இருக்கிற ஆலிம்சாமியும் உங்க ஊர்ல இருக்கிற ஆலிம்சாமியும் திட்டினா கூட பரவாயில்ல, அது பிரைவேட், அது ஒரு குறைந்தம். 1000 வருஷம் இந்த உம்மத்திற்கு உழைத்த உலமாக்களை, ஐமாக்களை, புகழாக்களை, முஹத்திஸீன்களை அவன் இவன் என்று பேசிய தமிழகத்தின் சில இருட்டான மேடைகள் இன்னைக்கு என்ன பாடுபடுதுன்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். உலமாக்களை வம்புக்கு எடுத்தவன், கேவலப்படுத்தியவன், எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை சொல்றோம். அல்லாமா இப்னு அஸாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, லுஹூமுல் உலமாஇ மஸ்மூம். லுஹூமுல் உலமா, புறம் பேசுறது, பித்னா பண்றதுக்கு குர்ஆன்ல செத்து போன இறைச்சின்னு தானே வருது. உலமாக்களின் இறைச்சிகள் என்பது விஷம் தடவப்பட்டது. எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். நீ அவர்களை பேசுவதன் மூலம் சாப்பிடுகிற இறைச்சி
விஷம் தடவப்பட்ட இறைச்சி. 1000 ஆண்டு கால உலமாக்களை, அதன் பாரம்பரியத்தை, மதரசாக்களை, சட்ட நூல்களை, கிதாபுகளை எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ பேசியவர்களின் கேவலத்தை இன்றைக்கு பார்க்கிறோம். ஓப்பனா சொல்றேன், எங்களின் ஆயுளுக்கு உட்பட்டு ஒரு 50 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் இவ்வளவு கேவலமா ஒரு இயக்கம் கேடு கெட்டது என்று சொன்னால் இவர்களை தவிர வேற யாரையும் எங்க ஆயுஷ நாங்க பார்க்கலாம். அநேகமா நீங்களும் பார்த்திருக்க முடியாது. அவ்வளவு கேவலப்பட்டார்கள். எந்த அளவிற்கு ஆகிவிட்டது தெரியுமா அவர்களின் வேலைகள்? மார்க்கத்தை சொல்ல நீ தகுதியா நான் தகுதியாக நீ பேசிக்கலாம். எத்தனையோ பட்டிமன்ற சூழலில் பேசியவனுக்கு அல்லாஹ் கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? மார்க்கத்தை நீ சொல்றதா நான் சொல்றதா? அவனும் சொல்லக்கூடாதுன்னு இவன் சொல்றான், இவன் சொல்லக்கூடாதுன்னு அவன் சொல்றான். இன்னைக்கு மாறி மாறி மேடைகள், மாறி மாறி என்ன அழைப்பு கொடுக்கிறான் தெரியுமா? இஸ்லாத்திற்கு எதிராக விவாதம் செய்ய தயாரான அழைப்பு கொடுக்கல, முபாகலாவுக்கு அழைப்பு கொடுக்கிறான். முபாகலா என்ன தெரியுமா? நான் தப்பு செய்யல, எங்க குடும்பத்து மேல சத்தியம். அவன் அங்க உட்கார்ந்துட்டு நான் தப்பு செய்யல, எங்க குடும்பத்து மேல சத்தியம். என்ன கேவலமாகி விட்டீர்கள் நீங்கள் தெரியுமா? 4 மதுரவுகள் எதற்கு என்று கேட்டு இந்த உம்மத்தினுடைய 50 கேவலப்படுத்தியவர்கள். அல்லாஹ் அக்பர். 40-50 பிரிவுகளா இன்னைக்கு நிக்கிறார். எதை எங்க நிக்கிறானே தெரியல. நாம் வாழ்நாளில் சந்தித்த கேவலம். நான் என்னைக்கோ உலமாக்கள் அவங்க திட்டினாங்க, அவங்க அப்படி ஆகி போனாங்கன்னு பழைய ஹிஸ்டரி எல்லாம் பேசல. நிதர்சனமாக நாம் வாழுகிற காலத்தில் கேவலப்பட்ட ஒரு சமூகத்தை பார்க்கிறோம். சுமார் 540 ஹதீசுகள், பொய்யெல்லாம் சொல்லல, 540 ஹதீசுகளை ஹதீஸ் இல்லைன்னு வெளியே தள்ள கூட்டம் வரும். அந்த 540 ஹதீசுகள் தான் என்று 1000 வருஷமாக மதரசாக்கள் பேசுகிறது. இவன் மதரசாக்கள் சொல்லும் ஹதீசுகளை இது ஹதீஸ் மாதிரி ஏன் அறிவுக்கு தெரியலன்னு பேசினா இல்லையா? எத்தனை எத்தனை விவாதங்களில் ஹதீசுகள் கேள்விக்குரியார்கள். ஹனபி மதுஹபின், ஷாஃபி மதுஹபின் எத்தனை சட்டங்கள் மேடையில வைத்து எண்ணி நகையாடப்பட்டது. மதரசாக்களையும் உலமாக்களையும் பேசியவர்களின் கூடாரங்கள் எவ்வளவு கேவலமாக அந்த கூடாரம் இன்றைக்கு சிதைந்து போயிருக்கிறது என்பதை நாம் வாழ்நாளில் நம்முடைய கண்ணாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய பெருமக்களே, நீண்ட கால பாரம்பரியமுடைய இந்த உலமாக்களும் அரபிக் கல்லூரிகளும் சாதாரண பணிகளை செய்யவில்லை. எண்ணிக்கையில், வசதி வாய்ப்புகளில் இப்போது கொஞ்சம் நவீன காலத்தில் தொய்வு ஏற்பட்டிருக்கலாம். அந்த தொய்வை சரி செய்ய வேண்டியது மன்பவருடைய சபை மட்டுமல்ல, அதன் உஸ்தாதுகள் மட்டுமல்ல, ஊர் மக்களின் கடமை. ஒரு நிமிர்ந்த மதரசாவாக மன்பவருடாவை நீங்கள் மீண்டும் தூக்கி நிறுத்துங்கள். 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை தூக்கி நிறுத்துங்கள். மீண்டும் நாடு முழுக்க உடமைகளை உலாவரச் செய்யுங்கள். இந்த மதரசாவிற்கு பணிபுரிவதை பாக்கியமாக கருதுங்கள். 133 ஆண்டை கடந்திருக்கிற இந்த மதரசாவை அல்லாஹ் கியாமத் வரை கொண்டு போய் சேர்ப்பானாக. இதன் வளர்ச்சியில் அல்லாஹ் நம் எல்லோரையும் பங்களிப்பு செய்ய வைப்பானாக. இங்கே பட்டம் பெற்ற மௌலவிகளும் இப்போது பெறுகிற மௌலவிகளிடம் இன்ஷா அல்லாஹ் இறக்கிற வரை இவர்களின் ஹயாத்து உள்ள வரைக்கும் இவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் உலகத்திற்கு எடுத்து சொல்லுகிற ஹாதிமுத்தீன்களாய் அல்லாஹ் இவர்களை ஆக்கி அருள்வானாக. இன்றிடமும் இதனை ஓதி கொடுத்து பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த நிர்வாக சபையை கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த பெருமக்களுக்கு அல்லாஹ் மன ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் உத்வேகத்தையும் அல்லாஹ் தருவானாக என்று துவா செய்து நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி நிறைவு பெறுகிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.